ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 60 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் ஹினோமாரி நல்லவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஐசன் கடைசியில கத்திய வச்சு குத்தி கிண்டிட்டு போயிட்டான்ல. அப்படியே அங்கேயே கொலாப்ஸ் ஆகி பொத்துன்னு விழுந்துருவான். அதுக்கப்புறம் இச்சிமாருவை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது கரெக்டா அங்க டோஷிரோ வந்துருவான். அப்படி மூச்சு வாங்க வந்தவன் ஐசனை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஏன்னா அவன் தான் செத்து போயிட்டானே. நீ எப்படா உயிரோட இருக்க, நீ தான் செத்துட்டியேன்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் நான் செத்துட்டேன், ஆனா நான் தான் உண்மைன்னு சொல்லிட்டு இச்சிமாரு கிட்ட என்னடா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாவே வந்துட்டான் அப்படின்னு ஒன்னு ரொம்ப சாரி, அந்த இசுரு பையர் இவனை எப்படியாச்சும் கொஞ்ச நேரம் தடுத்து வைன்னு சொன்னேன், தப்பு பண்ணிட்டான், சரி விடுங்கன்ட்டு அவனுக்கு கேஷுவலா பேசிட்டு இருப்பானுங்க. என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு டோஷிரோ கடுப்பாவான். வேற ஒண்ணும் இல்லடா கண்ணா, ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, டிவைட் அண்ட் ரூல். அதாவது எனிமீஸ் கூட டைரக்டா சண்டை போட்டு நம்ம வீக் ஆகிறத விட அவங்கள பிரிச்சு விட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டோம்னா ஈஸியா ஜெயிச்சிடலாமா. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, எங்க மோமோ அப்படின்னு கேட்டவுடனே அவனுக்கு சைலண்டா இருப்பானுங்க. இவன் கண்டுபிடிச்சிட்டான் உள்ளதான் இருக்கான்னு. உடனே சரக்குன்னு அவனுங்களை தாண்டி உள்ள போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடப்பா. பரவாயில்லையே பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்ட, சாரிப்பா, நான் அவளை பீஸா வெட்டி அங்கங்க பரவாயில்ல போட்டுடலாம், அதுக்கப்புறம் நீ தேடி கண்டுபிடிச்சு பொறக்கி ஒன்னு சேர்த்தனா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும்ல, சொல்ல போனா அது அவதான்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். டோஷிரோக்கு செம காண்டாவும். ஏன்டா இச்சிமாரு, நீயும் அவனும் தான் மாத்தி முட்டிக்கிட்டீங்களே, எப்பண்டா ஒன்னு சேர்ந்தீங்கன்னு கேட்பான். அவனுக்கு ஆக்சுவலா என்னைக்குமே முட்டிக்கிட்டது இல்ல, டிராமா பண்ணியிருக்கானுங்க. ஆரம்பத்துல இருந்தே இவனுக்கு ரெண்டு பேரும் டீம் தான். எப்போனா இவன் கேப்டன் ஆனதுல இருந்து. ஆனா என்னன்னா ஐசனுக்கு இச்சிமாருவை தவிர வேற யாரையும் லெப்டினன்ட்டா வச்சுக்கிறதுக்கு சுத்தமா ஆசையே இல்லை. அப்படின்னா ஹினோமாரி, நானு, மத்த சபார்டினேட்ஸ், சோல் ரீப்பர்ஸ் எல்லாத்துக்குமே நீ துரோகம் பண்ணி ஆடான்னு கேட்டா, என்னோட உண்மையான முகத்தை பத்தி உன்கிட்ட சொன்னா உனக்கு சுத்தமா புரியாது ராஜா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெள்ளத்தனமா பேசுவான். சரி, அப்படின்னா நீ நாசமா போறீன்னா என்னமோ பண்ணி தொலைய வேண்டியதானே, எதுக்கு ஹினோமாரியை யூஸ் பண்ணும்? அவன் இந்த மாதிரி சோல் ரீப்பர் ஆகணும், 13 கோட் கார்ட் ஸ்குவாட்ல சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே இவங்கிட்ட லெப்டினன்ட்டா வந்து சேரணும் தான். ஏன்னா அவ இவனை ஒரு ஹீரோவா பார்த்தா. இதை சொன்னா அதனால தான் நான் அவளை ஈஸியா மேனிபுலேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அவளை என்னோட சபார்டினேட்டாவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மொத்தத்துல அவளை ஒரு மனுஷியா மதிக்கவே இல்லை. உடனே டோஷிரோக்கு செம கடுப்பாகி அவனோட ஃபுல் பவர் எடுத்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அந்த இடமே ஐஸா மாறிடும். அது மட்டும் இல்ல, அங்க இருந்த பில்டிங்கே உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஐசனை மாத்தி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் சிக்கவே மாட்டான், பயங்கர ஃபாஸ்டா எஸ்கேப் ஆவான். இத்தனைக்கு அவன் யூஸ் பண்றது அவனோட பங்கை டெக்னிக். அப்பவுமே அவனை தொட முடியல. கரெக்டா அந்த டைம் சத்தத்தை கேட்டு ரெட்ஸுவும் கொட்டட்ஸுவும் அங்க வந்துருவாங்க. அப்போ கரெக்டா டோஷிரோ, ஐசன் நான் உன்னை கொல்ல போறேன்பா. தம்பி, ஓ வயசுக்கு இதெல்லாம் பெரிய வார்த்தை, உன்னால முடிஞ்சதை மட்டும் தான் பேசணும். வேணா பஜ்ஜி மிட்டாயும் எச்சி மிட்டாயும் வேணா நான் தின்னுட்டு தர்றேன், ஒரு ஓரமா உட்காந்து தின்னும்பான். அவன் பாஞ்சு வந்து கத்திய வச்சு ஒரு சொருகு ஐசன் நெஞ்சிலேயே இறங்கிடும். ஆனாலும் அவன் சிரிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். என்னடா நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் பின்னாடி நின்றுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம டோஷிரோக்கு ஷோல்டர்லயே ஒரு வெட்டு. இது எப்படி நடந்துச்சுன்னு புரியாம அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். அதாவது இந்த சண்டைக்காக ஐசன் பெரிய எஃபர்ட் எதுவுமே போடல. அவன் பண்ண 2 அட்டாக்கை தடுத்துட்டு 3வது அட்டாக் அப்படியே வாங்குற மாதிரி வாங்கிட்டு ஒரே போடா போட்டுட்டான். பரவாயில்ல, இந்த இடமே குழுன்னு நல்லா சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புவானா. ரெட்ஸு பார்த்துட்டு, எங்க எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணதுனால எப்படியும் இனிமேட்டு உன்னைய நாங்க கேப்டன் கூப்பிட போறதில்ல, என்ன கரெக்ட் தான துரோகி அப்படின்பா. அட என்ன ரெட்ஸு, நியாயப்படி நீ இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது, நான் இங்கதான் இருப்பேன்னு கண்டுபிடிச்சு இங்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆக்சுவலா இந்த ஒரு இடம் தான் இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு ஆஃப் லிமிட், இங்க யாரும் வரக்கூடாது. சொல்ல போனா இங்க தான் வந்து மறைஞ்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா நீ உன் சாவ இந்த அளவுக்கு இறங்கி ஒரு பொம்மையை வச்சு ஏமாத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்புல தான் சொல்லுவா. ஏன்னா இவன் பாடியை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணா இவன் செத்துட்டான்னு. ஆனா இப்ப ட்விஸ்ட் வச்சிட்டான்ல, அப்பதான் அவன் மேட்டர் சொல்லுவான். அவன் 2 மிஸ்டேக் பண்ணியிருப்பான். ஒன்னு, அவன் இங்க வந்தது மறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இல்ல, எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு 2வது விஷயத்த சொல்லுவான். அதான் பயங்கர ஷாக்கா இருக்கும். டப்புன்னு அவன மாதிரியே ஒரு பாடியை காட்டுவான். 2 பேருமே மிரண்டு போயிருவாங்க. இது எப்படி பாசிபிள்னு. ஏன்னா அந்த செத்து போன பாடி மாதிரி காட்டுறான்ல, அதுக்குள்ளேயுமே இவனோட அதே சோல் பவர் தான் இருக்குது. டப்புன்னு பாத்தீங்கன்னா அது அவன் ஸ்வாடா மாறும். அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான், அது அவனோட ஹிப்னாசிஸ் எபிலிட்டி. இதை சொன்ன உடனே கொட்டட்ஸு அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவான். என்னன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பான்னா, அவனோட ஸ்வாடு வந்து ஒரு ரன்னிங் வாட்டர் டைப் ஸ்வாடு. அது வந்து ஒரு டிஃப்யூஷன் ரிஃப்ளெக்ஷனை காட்டுறது. அதை வச்சு எனிமீஸை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடலாம். இப்படித்தான் அவன் சொல்லியிருப்பான். ஆனா செஞ்சது இவங்களை கம்ப்ளீட்டா ஏமாத்துனது. மொத்தத்துல எல்லா லெப்டினன்ட்ஸுக்குமே நாமம் போட்டுட்டான். இப்ப இவன் செத்துட்டான்
வந்துட்டான்னு காமிச்ச ஹிப்னாசிஸ் பாத்தீங்கன்னா 5 சென்ஸை கண்ட்ரோல் பண்ணும். கரெக்டான ஃபார்ம், ஷேப்பு, வெயிட், அதை ஃபீல் பண்றது, ஸ்மெல் பண்றதுன்னு எதுவா இருந்தாலும் அப்படியே ரிப்ளிகா பண்ணும். ஏன் இதால ஒரு டிராகனா மாற முடியும், ஏன் ஒரு பூந்தோட்டமா கூட மாற முடியும். இவன் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு, அதை ஆக்டிவேட் பண்ணணும், அவ்வளவுதான். அதாவது இவன் ஸ்வாட ரிலீஸ் பண்றத எல்லாத்துக்கும் காமிக்கணும். யார் இந்த பிளேட பார்த்து கம்ப்ளீட்டா ஹிப்னாசிஸ்ல மாற்றாங்களோ அவ்வளவுதான், அதோட சோலி முடிஞ்சது. ஒரு டைம் பார்த்துட்டாலே போதும், அவங்க இவனோட ஸ்பெல்லில் மாட்டிக்குவாங்க. இதை பார்க்காதவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அதே நேரம் இங்க ரெஞ்சி ரூக்கியாவை காப்பாத்திட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுவான். என்னடான்னு பார்த்தா அங்க டோசன் நின்றுட்டு இருப்பான். இவன் வேற நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்துவான்னு பார்த்தா அப்போங்கும்போது ஐசன் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா டோசனும் அவன் ஆளாமா. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போதே துணியை வச்சு ரெஞ்சி ரூக்கியா இவங்களை கவர் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்னு சுத்துவான். அதே நேரம் இங்க இச்சிமாருவும் சுத்திட்டு இருப்பான். அப்ப ஐசன், நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன், நீ தான் ரெட்ஸோ என்னோட ஹிப்னாசிஸ்ல பக்காவா மாட்டின ஆளு, இப்படி ஏமாந்துட்டியே. சரி இனிமேட்டு நம்ம மீட் பண்ணுவோமா இல்லையான்னு தெரியல, நான் கிளம்புறேன்னு சொல்லுவானா. அப்போ கொட்டட்சு கடுப்பாய் அவனை அட்டாக் பண்ணலான்ட்டு போவா. அதுக்குள்ள மறைஞ்சிருவானுங்க. அதே நேரம் இங்க டோசன் துணியை போட்டு சுத்தினால அது என்னன்னா டெலிபோர்ட் பண்றான். அந்த இடத்துல இருந்து மறுபடியும் சோக்கியாக்கு ஹில்லுக்கு வந்துருவாங்க. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஒன்னதெல்லாம் வீணா போச்சு, என்ன உடனே இங்க கூட்டு வந்துட்டானுங்கன்னு சொல்லி அவன் ஷாக்ல இருக்கும் போதே ஐசனும் இச்சிமாருவும் அங்க வில்லத்தனமா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்னடா செத்து போன விளக்கென்ன மூக்கு முழின்னு எந்த பார்ட்ஸுமே மிஸ் ஆகாம சூப்பரா வந்து நின்றுட்டு இருக்கே, என்ன நடக்குதுன்னு அவன் பீதியில இருக்கும்போது ஐசன் அப்படியே கேஷுவலா வில்லத்தனமா, ரெஞ்சி ரூக்கியாவை அப்படியே ஓரமா போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பு, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. ஆத்தாடி மறுபடியும் என்னத்தையோ பிளான் பண்ணிட்டானுங்களேன்னு 2 பேரும் அப்படியே பீதியில கூட்டுட்டு இருப்பாங்க. சரி இனி இதுக்கப்புறம் இந்த விளக்கெண்ணங்க என்னென்னலாம் ட்விஸ்ட் வைக்க போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.